ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது காயட்டும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், ஒரு 2-3 சின்ன துண்டு பட்டை, அது கூட கொஞ்சம் கல்பாசி, அப்புறமா ஒரு ஜாவித்ரி பூ, அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 பச்சை மிளகாவை கீறிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம சேர்த்து சாட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 வாட்டி நல்லா சாட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ்லேயே அது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாட் பண்ணி விட்டுருங்க. அது ஒரு 1 மினிட் நல்லா அப்படியே சாட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளியை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். அதையும் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளியாக 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளிலாம் நல்லா மேஷ் பண்ணி வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்தளவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்தளவு சாஃப்ட் ஆனோடனே அது கூட 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா அதில் 3/4 ஸ்பூன் அளவு பிளைன் சில்லி பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இது 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அது நல்லா வதக்கி விட்டுட்டா போதும். அதை ஒரு 2 வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நாங்கள் இன்றைக்கி 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். அதை மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அதை இதில் சேர்த்து நல்லா அந்த மசாலாஸோட கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவு ரைஸ் எடுத்திருக்கோம். அது ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது, நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாது, ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணி 7 மினிட்ஸ் ஆகிருக்கு. ரைஸும் தண்ணியும் ஒரே அளவு ஆகிருக்கு. 7 to 8 மினிட்ஸில் ரைஸும் தண்ணியும் சம அளவுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த தோசை பேனில் இந்த பேன் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு 1 ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த வேர்வை தண்ணிலாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வாழை இலை, இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு வெயிட் வச்சு தம்மில் வச்சிடலாம். அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே தம்மில் விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ டோட்டலாக 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான பொலன்னு நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடியாகி வந்துருச்சு. இது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.